அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு பட்ஜெட்டில் ஒரு நல்ல செய்தி வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 18 மாதத்திற்கான அகவிலைப்படி அரியர் தொகை எவ்வளவு கிடைக்கும், அதை பற்றின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் 8வது ஊதிய குழுவை அமல்படுத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அரசாங்கம் நல்ல செய்தியை அளிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து ஊழியர்கள் தங்களது மற்றொரு கோரிக்கையும் நிறைவேற்றப்படுமா என அவளுடன் காத்துட்டு இருக்காங்க. 7வது ஊதிய குழுவில் கொரோனா காலத்தில் முடக்கப்பட்ட அகவிலைப்படி அரியர் தொகையை மீண்டும் அளிக்க வேண்டும் என மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் நீண்ட நாட்களாகவே கோரிக்கை விடுத்துட்டு வராங்க. இந்த தொகையை அரசாங்கம் அளித்தால் அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணமாக அமையும். உலக மக்கள் கொரோனா தொற்றில் ஆட்கொண்ட போது உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் பொருளாதார சிக்கலை எதிர்கொண்டன. இந்தியாவும் அதற்கு விதிவிலக்கல்ல. அப்போது உருவான அந்த அசாதாரண சூழ்நிலையை சமாளிக்க மத்திய அரசு பலவித நடவடிக்கைகளை எடுத்தது. அதில் ஒரு பாகமாக ஜனவரி 2020 முதல் ஜூன் 2021 வரை மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி நிவாரணம் ஆகியவை முடக்கப்பட்டன. நிலைமை சற்று சரியானவுடன் முடக்கம் நீக்கப்பட்டது. முடக்கப்பட்ட அகவிலைப்படி தொகை அதிக தேவையில் இருந்து தவிர்த்த அதாவது நலிந்த பிரிவினர்களுக்கு நலத்திட்டங்களுக்காக உபயோகிக்கப்பட்டது. அந்த 18 மாத டிஏ அரியர் தொகையினை அரசாங்கம் மீண்டும் அளிக்க வேண்டும் என தற்போது கோரிக்கைகள் மீண்டும் வலுப்பெற்றிருக்கு. NCJCM செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா அவர்கள் நிதி அமைச்சருக்கு எழுதிய ஒரு கடிதத்தில், ஜனவரி தேதியிட்ட அந்த கடிதத்தில், COVID-19 தொற்று நோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 18 மாத அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணத்தை, அந்த நிலுவைத் தொகையை விடுவிக்குமாறு கூறியிருக்காரு. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி நாட்டின் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருப்பதை கருத்தில் கொண்டு COVID-19 தொற்று நோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு செலுத்த வேண்டிய 18 மாத அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் நிலுவைத் தொகையினை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்து வருகிறோம் என்று அவர் அந்த கடிதத்தில் எழுதியிருக்காரு. பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளாங்க. பட்ஜெட்டில் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அரசாங்கம் அகவிலைப்படி அரியர் தொகையை வழங்குவது தொடர்பாக ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடும் என நம்பப்படுகிறது. டிஏ அரியர் வழங்கப்பட்டால் எவ்வளவு தொகை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஊழியர்களோட சம்பளம் மற்றும் தர ஊதியத்தை பொறுத்து லெவல் 1 பணியாளர் தோராயமாக 18,000 ரூபாய் வாங்கக்கூடிய லெவல் 1 ஊழியருக்கு 11,800 முதல் அதிகபட்சமாக 37,554 வரை பெறுவார்கள். லெவல் 13 பணியாளர்களுக்கு 1,44,200 முதல் 2,18,200 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். லெவல் 14 ஊழியருக்கு குறைந்தபட்சம் 1,82,200 முதல் அதிகபட்சமாக 2,24,100 ரூபாய் வரை பெறுவார்கள். இருப்பினும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள புள்ளி விவரங்கள் தோராயமானதாகவே இருக்கு. பணியாளர்கள் பெறக்கூடும் உண்மையான தொகை மாறுபடலாம். பிரதமர் மோடி அவர்களோட அரசு இந்த முடிவால் கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பணவீக்கத்திலிருந்து நிவாரணம் பெறுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். பட்ஜெட்டில் இந்த அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனல் உடனடி அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து செய்திகளும் நம்ம சேனலில் அப்டேட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு